தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையில் தெய்வ சமூகத்திலே கூடி வரும்படியாக ஆண்டவர் கொடுத்ததான கிருபைகளுக்காக ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலும் கூட ரோமருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரத்திலிருந்து ஒரு சில காரியங்களை நாம் தியானிக்க தேவன் நமக்கு கிருபை தருவாராக. அதற்கு ஆதாரமாக முதல் 3 வசனங்களை நாம் வாசிக்கலாம். முதல் 3 வசனங்கள் மைக்கில் வாசித்தீங்கன்னா நல்லா இருக்கும். மற்றவர்கள் கேட்பதற்கு அது அங்கே இருக்கிறவங்க கேட்பதற்கு வசதியாக இருக்கும். வாசிங்க. ஆகையால் மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்கிறவனே, நீ யாரானாலும் சரி, போக்கு சொல்ல உனக்கு இடமில்லை. நீ குற்றமாக தீர்க்கிறவைகளை எவைகளோ அவைகளை நீயே செய்கிறபடியால் நீ மற்றவர்களை குறித்து சொல்லுகிற தீர்ப்பினாலே உன்னை தானே குற்றவாளியாக தீர்க்கிறாய். இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்களுக்கு தேவனுடைய நியாய தீர்ப்பு சத்தியத்தின்படியே இருக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்களை குற்றவாளிகள் என்று தீர்த்தும் அவைகளையே செய்கிறவனே, நீ தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு தப்பிக் கொள்ளலாம் என்று நினைக்கிறாயோ? வாசித்ததான இந்த பகுதியிலே ஒரு வார்த்தை அடிக்கடியாக பயன்படுத்தப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். தேவனுடைய நியாய தீர்ப்பு, தேவனுடைய நியாய தீர்ப்பு என்ற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த பகுதியிலே பரிசுத்த பவுல் எதை அவர் குறிப்பிடுகிறார் என்றால், நாம் எல்லாருக்கும் ஒரு நியாய தீர்ப்பு என்று ஒன்று உண்டு என்பதை அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். நாம் எல்லாரும் ரட்சிக்கப்பட்டவர்கள், நாம் எல்லாரும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலே கழுவப்பட்டவர்கள், பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை நாம் பெற்றவர்கள். நம்முடைய பாவத்தை ஆண்டவர் சிலுவையிலே பரிகரித்து விட்டார். ஆண்டவர் நம்மை பரிசுத்தமாக அவருடைய பிள்ளைகளாக நம்மை மாற்றி இருக்கிறார். ஆனாலும் நாம் பாவத்திலிருந்து விடுதலை பெற்றுவிட்டோம், ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். ஆனாலும் கடைசியிலே ஒரு நாள் உண்டு. அந்த நாளிலே ஆண்டவருடைய அந்த நியாய தீர்ப்புக்கு முன்பாக நாம் நிற்க வேண்டும். அதைதான் பரிசுத்த பவுல் இந்த ரோமரிலே சொல்லுகிறதை பார்க்கலாம். இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். ரோமர் 14ஆம் அதிகாரத்தினுடைய 10ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ரோமர் 14. இப்படி இருக்க நீ உன் சகோதரனை குற்றவாளி என்று தீர்க்கிறது என்ன? நீ உன் சகோதரனை அல்பமாய் எண்ணுகிறது என்ன? நாம் எல்லாரும் கிறிஸ்துவினுடைய நியாயாசனத்திற்கு முன்பாக நிற்போமே. நாம் எல்லோரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்துக்கு முன்பாக ஒரு நாள் வரும். நாம் எல்லாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், பாவத்திலிருந்து விடுதலை பெற்றிருக்கிறோம். அப்புறமா நாம ஏன் தீர்ப்பு எனக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கலாம். இல்ல, ஆண்டவர் நம்மை பாவத்திலிருந்து ரட்சித்தார். ஆனாலும் நாம் செய்கிற கிரியை நிமித்தமாக ஒரு நாள் வரும். அந்த நாளிலே ஆண்டவருடைய நியாய தீர்ப்புக்கு முன்பாக நாம் எல்லாரும் நிற்க வேண்டும் என்பதை அவர் சொல்லுகிறார். இப்படி ஒரு நாளிலே, அந்த நாளை குறித்து சொல்ல வேண்டும் என்றால் அது ஒரு பெரிய சம்பவம். வருகை, ரகசிய வருகைக்கு பிற்பாடு ஒரு சிங்காசனம் ஏற்படும் 1000 வருஷ அரசாட்சியினுடைய முடிவில். அதைதான் அங்கே அவர் சொல்லுகிறார். அந்த நியாய தீர்ப்பு, அந்த நியாய சிங்காசனத்துக்கு முன்பாக கண்டிப்பாக எல்லாரும் நிற்க வேண்டும். எல்லாரும் நிற்க வேண்டும். நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், உண்மைதான். ரட்சிக்கப்பட்டிருந்தாலும், பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை நாம் பெற்றிருந்தாலும், ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருந்தாலும் ஒரு நாள் வரும், அன்றைக்கு நாம் நிற்க வேண்டும். அப்படி நிற்க போகிறதான நாம் இப்பொழுது வாழ்கிறதான இந்த நாட்களிலே ஒவ்வொரு நாளும் நம்மை நாமே கேட்டுக்கொள்ள வேண்டிய சில கேள்விகளை இங்கே இந்த அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். அங்கே போய் ஜட்மெண்ட் சீட்டில் போய் நம்மளை நியாயாதிபதி கேள்வி கேட்பதற்கு முன்பாக நம்மை நாமே ஒவ்வொரு நாளும் கேள்வி கேட்டுக்கொள்ள வேண்டும். அப்படி சில கேள்விகளை இந்த 2ஆம் அதிகாரத்திலே பரிசுத்த பவுல் நமக்கு சுட்டி காட்டுகிறதை நாம் பார்க்கிறோம். வாசிக்கலாம்.
வாசித்ததான அந்த மூன்று வசனத்தை நாம் வாசித்தோம். இதில் முதலாவதாக பவுல் சொல்லுகிறதான காரியம் என்னவென்றால், உன்னை நீ நியாயம் தீர்த்துக்கொள். அடுத்தவனை நீ நியாயம் தீர்ப்பதற்கு முன்பாக வாசிக்கலாம். முதலாம் வசனம், ஆகையால் மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்கிறவனே, மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்கிறவனே, நீ யாரானாலும் சரி, போக்கு சொல்ல உனக்கு இடமில்லை. நீ குற்றமாக தீர்க்கிறவைகள் எவைகளோ, நீ குற்றமாக தீர்க்கிறவைகள் எவைகளோ அவைகளை நீயே செய்கிறபடியால், அவைகளை நீயே செய்கிறாய். நீ குற்றவாளியாக மற்றவர்களை தீர்க்கிறாயே, அதை யார் செய்யறப்பா? நீயே செய்யற. அதனால நீ செய்ய வேண்டியது என்னன்னா, அடுத்தவங்களை நீ இது ஏன் தப்பு, அது ஏன் தப்பு, அதை ஏன் இப்படி செய்றீங்க, இது இப்படி செய்திருக்கணுமே, அது அப்படி நடந்திருக்கணுமே அப்படின்னு கேட்கறதுக்கு முன்னாடி அந்த கேள்வியை யார்கிட்ட கேட்கணும்? என்கிட்டயே நான் கேட்கணும். ஏன் நீ அதை கேட்கணும்? ஒவ்வொரு நாளும் நீ கேட்கணும்பா. ஏன்னா ஒரு நாள் வரும், அன்றைக்கு நியாய தீர்ப்பு உனக்கு உண்டு. நீ சொல்லலாம், நான் ரட்சிக்கப்பட்டேன், ஆண்டவரோட பாவத்தை எல்லாம் மன்னிச்சிட்டார், எல்லாம் உண்மைதான். ஆனாலும் உன்னுடைய கிரியை நிமித்தமாக நீ நியாய தீர்ப்புக்கு முன்பாக, நியாய சிங்காசனத்துக்கு முன்பாக நீ நிற்க வேண்டும். அதனால உன்னை நீயே இப்ப என்ன பண்ணு? கேள்விக்கு அடுத்தவங்களை கேட்கறல்ல, அது சரியா, இது சரியா? நீ யாரா இருந்தாலும் சரி, நீ அடுத்தவங்களை கேட்கறதுக்கு முன்னாடி யார நீ கொஞ்சம் கேட்கணும்? என்ன நானே கேட்டுக்கொள்ள வேண்டும். 2ஆம் வசனத்தை வாசிக்கலாம். இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்களுக்கு தேவனுடைய நியாய தீர்ப்பு சத்தியத்தின்படியே இருக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். இதை ஏன் அறிய மாட்டாங்க அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் என் பாவத்தை மன்னிச்சிட்டார், ஆண்டவரோட பிள்ளை அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. இல்லப்பா, உனக்கு சத்தியத்தின்படியே இருக்கிறது. உனக்கு ஒரு தேவனுடைய நியாய தீர்ப்பு இருக்கு. அது எப்படி இருக்குன்னு சொன்னா, அன்றைக்கு சத்தியத்தின்படி உனக்கு ஒரு நியாய தீர்ப்பு உண்டாகும். அப்போ நீ மற்றவங்களை கேட்ட பத்தியா கேள்வி, அந்த கேள்வியெல்லாம் யார்கிட்ட வரும்? என்கிட்டயே வரும். அதனால ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன செய்யணும்னா, என்ன நானே கேள்வி கேட்கணும். என்ன கேள்வி கேட்கணும் அப்படின்னா, நான் எதெல்லாம் மற்றவங்களை பார்த்து கேள்வி கேட்கறனோ அதெல்லாம் யாரை பார்த்து கேட்கணும்? என்னை பார்த்தே நான் கேட்கணும். நம்பர் 1. இரண்டாவதாக 4ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அல்லது தேவ தயவு நீ குணப்படும்படி உன்னை ஏவுகிறதென்று அறியாமல் அவருடைய தயவு, பொறுமை, நீடிய சாந்தம் இவைகளின் ஐஸ்வர்யத்தை அசட்டை பண்ணுகிறாயோ? தேவ தயவை அசட்டை பண்ணுகிறாயா? ஆண்டவர் இந்த நாட்கள்ல வர்ஷிப்ல அழகா சொன்னாங்க, ஆண்டவர் நம்மேலே அதிகமாக கிருபை பாராட்டி இருக்கிறார், தயவை பாராட்டி இருக்கிறார். நான் பலமுறை யோசித்து பார்ப்பேன். நேற்றைய தினத்துல கூட அதிகமா அதை நான் யோசித்தேன். என்னிடத்துல என்ன இருக்கு? என்கிட்ட ஒண்ணுமே இல்லை. ஆண்டவர் ஆனா என்னை நேசித்தார். நேற்று தினத்துல ஆண்டவரிடத்துல அதான் கேட்டேன், ஆண்டவரே என்ன நீ இந்த அளவுக்கு நேசிப்பதற்கு என்கிட்ட என்னத்தை பார்த்தீங்க? ஒண்ணுமே இல்லை. இன்றைக்கு ஆண்டவர் நம்மை நேசித்திருக்கிறார். அந்த தேவ தயவு, அந்த தயவை நாம் பெற்றிருக்கிறோம். உலகத்தில் அநேகம் பேர் உண்டு, ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் என்னை தெரிந்தெடுத்திருக்கிறாரே, என்னை அவருடைய கண்கள் என் மேலே பட்டது. ஹல்லேலூயா. அந்த தயவை நான் எப்படி பேணி காக்கிறேன்? அந்த தயவை நான் அசட்டை செய்கிறேனா? நீ ஒரு நாள் நியாய தீர்ப்புல வந்து நிக்கணும்பா. அப்ப நீ ஒவ்வொரு நாளும் கேட்க வேண்டிய கேள்வி என்னன்னா, தேவ தயவை நீ அசட்டை செய்கிறாயா? ஆண்டவர் உனக்கு பல காரியத்தை செய்திருக்கிறார்.
அநேக ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கிறார். ஆசீர்வாதங்கள் மாத்திரமல்ல, அவருடைய கண்களில் உனக்கு கிருபை கிடைத்திருக்கிறது. இன்றைக்கு நாம் ஆண்டவருடைய பிள்ளைகளாக அந்த பரிசுத்தர் கூட்டத்திலே நாமும் ஒரு அங்கத்தினராக இருக்கிறோமே. இந்த தயவு எவ்வளவு பெரியது! ஆண்டவர் நம்மை நேசித்திருக்கிறாரு. நீங்க வேணா யோசிச்சு பாருங்க, ஆண்டவர் நம்ம நேசிப்பதற்கு, ஆண்டவருடைய அன்பு நம்ம மேல இருப்பதற்கு எந்த விதத்திலும் தகுதி இல்லை, நான் தகுதி இல்லை. ஆனா ஆண்டவர் என்னை நேசித்திருக்கிறார். அல்லேலூயா. அநாதி சிநேகத்தினால் என்னை சிநேகித்தார். அவருடைய தயவு என் மேலே இருக்கிறது. இந்த தயவை நான் அசட்டை பண்றேனா? அவருடைய நன்மைகளை, அவருடைய ஆசீர்வாதங்களை நான் எந்த அளவுக்கு வேல்யூ பண்றேன்? அதெல்லாம் என்னங்க, நல்லவங்க மேலேயும் தீவங்க மேலேயும் எல்லார் மேலேயும் எப்படிதான் இருக்கு, ஒரே மாதிரி தான் மழை பெய்யுது, எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் நடக்குது, அதே மாதிரி தான் எனக்கு நடக்குது அப்படின்னு சொல்லி இல்லாம, ஆண்டவருடைய தயவு என் மேல் இருக்கிறது என்பதை நாம் ஒவ்வொரு நாளும் உணர வேண்டும். அந்த தயவை நாம் அசட்டை பண்ணுகிறோமா? முதலாவதாக, அடுத்தவர்களை குற்றவாளியாக தீர்க்கிற நானே என்னை நானே கேள்வி கேட்கணும். குற்றவாளியாக தீர்க்கப்பட கேள்விகளை கேட்க வேண்டும். இரண்டாவதாக, தேவனுடைய நன்மைகளை நாம் அசட்டை செய்கிறோமா? ஆண்டவர் நம்மிடத்திலே கொடுத்திருக்கிறதான திறமைகள், தாளத்துகள், இதை நாம் அசட்டை செய்கிறோமா அல்லது அந்த தேவ தயவுக்கு நன்றி உள்ளவனாய் நான் இருக்கிறேனா? மூன்றாவதாக வாசிக்கலாம். 5ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். உன் மன கடினத்திற்கும் குணப்படாத இருதயத்திற்கும் ஏற்றபடி தேவனுடைய நீதியுள்ள தீர்ப்பு வெளிப்படும் கோபாக்கினை நாளிலே உனக்காக கோபாக்கினையை குவித்து கொள்ளுகிறாயே. தேவன் அவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாய் அவனுக்கு பலன் அளிப்பார். சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து மகிமையையும் கனத்தையும் அழியாமையையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பார். சண்டைக்காரராய் இருந்து சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் அநியாயத்திற்கு கீழ்ப்படிந்திருக்கிறவர்களுக்கோ உக்கிர கோபாக்கினை வரும். முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் பொல்லாங்கு செய்கிற எந்த மனுஷ ஆத்மாவுக்கும் உபத்திரவமும் வியாகுலமும் உண்டாகும். முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் எவன் நன்மை செய்கிறானோ அவனுக்கு மகிமையும் கனமும் சமாதானமும் உண்டாகும். தேவனிடத்தில் பட்சபாதம் இல்லை. தேவனிடத்தில் பட்சபாதம் இல்லை. நீ நியாயசனத்துக்கு வந்து நிற்கும் போது, இந்த 5ஆம் வசனத்திலையும் பார்த்தீங்கன்னா அந்த நியாய தீர்ப்பை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அங்க போய் பட்சபாதம் ஒண்ணுமே, ஆண்டவர் நீதி உள்ள தேவன். இங்கே சொல்லப்படுகிறதான காரியம் என்னவென்றால், உன்னுடைய விசுவாசம் செயலின் மூலமாக நிரூபிக்கப்படுகிறதா? 7ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து. நாம் விசுவாசிகளாய் இருக்கிறோம், நாம் விசுவாசிக்கிறோம். 1ஆம் அதிகாரத்தில் நாம் பார்த்தோம். 1ஆம் அதிகாரத்தினுடைய 17ஆம் வசனம் 18ஆம் வசனம், விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். தேவ நீதி, இதுதான் இந்த ரோமர் புத்தகத்தினுடைய திறவுகோல், கீ. இதுதான் ஒரு கருப்பொருள். தேவ நீதி, விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். விசுவாசத்தினால தான்ப்பா நீதிமான் பிழைப்பான். அதனால விசுவாசம் 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 நம்ம சொல்லிட்டு இருக்கோமே. இங்க சொல்றாரு, உன்னுடைய விசுவாசம் எதில நிரூபிக்கப்பட வேண்டும்? செயலின் மூலமாக நிரூபிக்கப்பட வேண்டும். நான் விசுவாசிக்கிறேங்க அப்படின்னு சொல்லாம ஒவ்வொரு நாளும் நீ கேள்வி கேட்கணும். என்னன்னா, என்னுடைய விசுவாசம் செயலின் மூலமாக நிரூபிக்கப்படுகிறதா?
என்னுடைய விசுவாசம் செயலின் மூலமாக நிரூபிக்கப்படுகிறதா? இப்ப நம்ம விசுவாசமா என்ன நினைக்கிறோம் அப்படின்னு சொன்னா, அது கிரியை இல்லை அப்படின்னு நினைக்கிறோம். இல்ல, விசுவாச கிரியை அப்படின்னு தான் போட்டிருக்கு. ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, விசுவாசம் செயல்பட வேண்டும். நீதி அப்படின்னு நம்ம சொல்றோம் பாத்தீங்களா, நீதி. நீதி அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னா, நீதி என்பது செயல்பாடு. உதாரணத்துக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வசனத்தை நான் சொல்றேன். பரிசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாக வேண்டும், நீதி செய்கிறவன். இந்த வசனத்தை நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, பரிசுத்தம் என்பது ஒரு நிலை, ஸ்டேட்டஸ். நீதி என்பது ஒரு செயல்பாடு, ஆக்ஷன். பரிசுத்தம் என்பது பரிசுத்தம் செய்கிறவன் அப்படின்னு போடல, நீதி தான் என்ன பண்ணணும், செய்யணும். சோ நீதி வந்து அது செயல்பாடு. நீதி என்பது நீதிமானா இருக்கிறான் அப்படின்னா அவன் வந்து என்ன பண்றான், செயல்படுகிறான் என்ற அர்த்தம். சோ நம்ம விசுவாசம் நான் இருந்துட்டு இருக்கிறது இல்லை. இந்த விசுவாசம் எதின் மூலமாக நிரூபிக்கப்பட வேண்டும் என்றால், இவர் விசுவாசிக்கிறார் என்பது செயலின் மூலமாக நிரூபிக்கப்பட வேண்டும். நான் நம்புறேங்க, ஆண்டவரே நம்பிட்டு இருக்கேன், நான் விசுவாசிக்கிறேன், கர்த்தர் செய்வார் அப்படின்னு இல்லாம, ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையிலே செயல்படுவதற்கு நான் இடம் கொடுக்கிறேனா, நான் செயல்படுறேனா? இதுதான் நீங்க நம்ம இந்த 5ஆம் வசனத்திலிருந்து நம்ம வாசிக்கிறோம். நற்கிரியைகளை நாம் செய்ய வேண்டும். விசுவாசம் 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 சொல்லிட்டு எந்த காரியத்தையும் கையால செய்யாம இருக்க கூடாது. ஒரு நாள் வரும், அன்றைக்கு நியாயசனத்துக்கு முன்பாக நாம் நிற்பும் போது ஆண்டவர் நம்மளை பார்த்து கேள்வி கேட்பாரு. நீ விசுவாசம் விசுவாசம் சொன்னியப்பா, அந்த விசுவாசம் எதுல நிரூபித்த? விசுவாசத்தை செயலின் மூலமாக நிரூபிக்கப்பட வேண்டும். என்னுடைய விசுவாசம் செயலின் மூலமாக நிரூபிக்கப்படுகிறதா? முதலாவதாக, மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்கிற நான் யாரை தீர்க்க வேண்டும்? என்னை நானே குற்றவாளியாக அந்த கேள்விகளை என்னிடத்திலே நான் கேட்க வேண்டும். இரண்டாவது, தேவ தயவுக்கு நான் நன்றி உள்ளவனாய் இருக்கிறேனா? மூன்றாவது, என் விசுவாசம் செயலின் மூலமாக நிரூபிக்கப்படுகிறதா? நான்காவதாக 12ஆம் வசனத்திலிருந்து 16ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கலாம். எவர்கள் நியாய பிரமாணம் இல்லாமல் பாவம் செய்கிறார்களோ அவர்கள் நியாய பிரமாணம் இல்லாமல் கெட்டு போவார்கள். எவர்கள் நியாய பிரமாணத்துக்கு உட்பட்டவர்களாய் பாவம் செய்கிறார்களோ அவர்கள் நியாய பிரமாணத்தினாலே ஆக்கினை தீர்ப்படைவார்கள். போதும், நீங்க 16 வரைக்கும் குறித்து வைத்து வீட்டுல போய் வாசிங்க. 12ல இருந்து 16 வரைக்கும் இங்க வாசித்தீங்கன்னு சொன்னா நியாய பிரமாணத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. 25ல இருந்து 29 வரைக்கும், 25 வாசிங்களேன். 25. நீ நியாய பிரமாணத்தை கைக்கொண்டு நடந்தால் விருத்த சேதனம் பிரயோஜனம் உள்ளதுதான். நீ நியாய பிரமாணத்தை மீறி நடந்தால் உன் விருத்த சேதனம் இல்லாமாயிற்றே. ஓகே, இங்க 25ல இருந்து 29 வரைக்கும் வாசிங்கன்னு சொன்னா விருத்த சேதனத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். 12ல இருந்து 16 நியாய பிரமாணம், அடுத்தது 25ல இருந்து 29 விருத்த சேதனம். பாருங்க, இது ரெண்டுமே யூதர்களுக்கு ரொம்ப முக்கியமானது. இப்போ நியாயசனத்துக்கு முன்பாக போய் நீ நிக்க போறப்பா, அந்த நியாயசனத்துக்கு போய் நிற்கும் போது இந்த நியாய பிரமாணம் விருத்த சேதனம் இந்த போர்வையிலே நீ மறைந்திருக்கிறாயா அப்படின்னு சொல்லி பரிசுத்த பவுல் கேட்கிறார். 29 வாசிங்களேன். உள்ளத்திலே யூதனானவனே யூதன். 28 வாசிங்களேன். 28. ஆதலால் புறம்பாக யூதனானவன் யூதன் அல்ல, புறம்பாக மாம்சத்தில் செய்யப்படும் விருத்த சேதனமும் விருத்த சேதனம் அல்ல.
இங்க என்ன சொல்றாருன்னு சொன்னா, மத போர்வையில நீ மறைந்து இருக்கிறாயா? ஒவ்வொரு நாளும் நான் கேள்வி கேட்டுக்கணும் என்ன பார்த்து. இந்த நியாயப்பிரமாணம், விருத்த சேதனம் இதுக்குள்ளவே நான் மறைஞ்சு கொண்டு நான் இருக்கிறேனா? அவங்க என்ன சொல்றாங்க, நான் யூதன், நான் நியாயப்பிரமாணத்தின்படி வாழ்கிறேன், நான் விருத்த சேதனம் பண்ணப்பட்டிருக்கேன். இதை தான் என்ன பண்றாங்க, பெருமையா பேசிக்கிறாங்க. இன்னைக்கு நம்ம நியாயப்பிரமாணத்தை குறித்தோ விருத்த சேதனத்தை குறித்தோ பெருமை பேசுறது இல்லை. ஆனா நம்ம எதின் போர்வையில் இருக்கிறோம்னு சொன்னா, நான் எந்த ஊர் தெரியுமா, எங்க எந்த ஊர், அடுத்தது ஊருன்னு கேட்டதுமே அடுத்தது என்னதான் வரும்? ஆமா, எங்க தாத்தா யார் தெரியுமா, எங்க தாத்தா இப்படி குடிமை வச்சிருந்தார் தெரியுமா. அதுலயே அவங்க என்ன சொல்ல வராங்க? ஆமா, அததான் சொல்ல வராங்க. இந்த போர்வையிலே நம்ம இருக்கிறோமா? ஒரு நாள் வரும், நம்ம எல்லாரும் எங்க போய் நிற்போம்? நியாய சிங்காசனத்துக்கு முன்பாக, தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு முன்பாக நாம் நிற்க போகிறோமே. நம்ம எந்த போர்வையில நம்ம இருக்கிறோம்? அந்த மத போர்வையிலே யூதர்கள் இருந்தார்கள். இன்றைக்கு நம்ம ஊர் போர்வையில அல்லது ஊருக்கு பின்னாடி வருகிறதானே. ஆமா, இப்படிப்பட்டதான போர்வையிலேயே நாம் மறைந்திருக்கிறோமா? மத போர்வையில் நாம் மறைந்திருக்கிறோமா? நான்காவதாக, ஐந்தாவதாக, கடைசியாக வாசிக்கலாம். 17ஆம் வசனத்திலிருந்து 24ஆம் வசனம் வரைக்கும், 17லிருந்து 24 வாசிக்கலாம். நீ யூதன் என்று பெயர் பெற்று நியாய பிரமாணத்தின் மேல் பற்றுதலாய் இருந்து தேவனை குறித்து மேன்மை பாராட்டி நியாய பிரமாணத்தினால் உபதேசிக்கப்பட்டவனாய் அவருடைய சித்தத்தை அறிந்து நன்மை தீமை இன்னதென்று வகையறுக்கிறாயே. நீ உன்னை குருடருக்கு வழிகாட்டியாகவும் அந்த காலத்தில் உள்ளவர்களுக்கு வெளிச்சமாகவும் பேதைகளுக்கு போதகனாகவும் குழந்தைகளுக்கு உபாத்தியனாகவும் நியாய பிரமாணத்தின் அறிவையும் சத்தியத்தையும் காட்டிய சட்டமுடையவனாகவும் எண்ணுகிறாயே. இப்படி இருக்க மற்றவனுக்கு போதிக்கிற நீ உனக்கு தானே போதியாமல் இருக்கலாமா? களவு செய்யக்கூடாது என்று பிரசங்கிக்கிற நீ களவு செய்யலாமா? போதும் போதும் போதும். இந்த அதிகாரத்தில் நிறைய கேள்விகள் உண்டு. அந்த கேள்விகளை தான் அவர் சொல்றாரு. இந்த கேள்வியெல்லாம் எப்போ வரும் அப்படின்னு சொன்னா, நியாய தீர்ப்புல வரும்பா. அதனால இப்பவே அதை நீ என்ன பண்ண, ஒவ்வொரு நாளும் உன்னை கேட்டு பார்த்துக்கொள். இங்கே கடைசியாக அவர் சொல்லுகிறதான காரியம் என்னவென்றால், நான் போதிக்கிறதை பயிற்சி செய்கிறேனா? நான் போதிக்கிறதை பயிற்சி செய்கிறேனா? இங்க நியாயப்பிரமாணத்தை நீ அழகா போதிக்கிற. 18ஆம் வசனத்துல பார்த்தீங்கன்னு சொன்னா, அவருடைய சித்தத்தை அறிந்து நன்மை எது தீமை எது அப்படின்னு சொல்லி அழகா என்ன பண்ற, வகையறுக்கிறாய். வகையறுக்கிற போதகருக்கு போதிக்கிற நீ அதை என்ன பண்ணணும், பயிற்சி செய்யணும். நீ அழகா பிரசங்கம் பண்றத கை கொள்ளுகிறாயா? 19ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நீ உன்னை குருடருக்கு வழிகாட்டியாகவோ அந்த காலத்தில் உள்ளவர்களுக்கு வெளிச்சமாகவோ. குருடருக்கு வழிகாட்டியா இருக்கிறாய், அந்த காலத்தில் உள்ளவர்களுக்கு வெளிச்சமாயிருக்கிறாய். 21ஆம் வசனம், இப்படி இருக்க மற்றவனுக்கு போதிக்கிற நீ உனக்கு தானே போதிக்காமல் இருக்க. நீ மற்றவங்களுக்கு எல்லாம் போதிக்கிறப்பா, ஆனா அதை நீ என்ன பண்ண மாட்ட, செயல்படுத்த மாட்ட, அதை பயிற்சி செய்ய மாட்டியே. மற்றவர்களுக்கு நன்மை எது தீமை எது எப்படி நடக்கணும் எல்லாம் சொல்லி கொடுக்குற சரிதான். ஆனா போதிக்கிறதை நான் பயிற்சி செய்கிறேனா? இன்னைக்கு மற்றவர்களுக்கு சொல்லுகிறத நான் செயல்படுத்துகிறேனா?
இந்த 5 காரியங்கள் இந்த அதிகாரத்தில் காணப்படுகிறது. ஒன்று, என்னை நானே கேட்டுக்கொள்ளணும். அந்த கேள்விலாம் மற்றவங்கள கேட்குற கேள்வி, மற்றவங்கள கேட்குறத என்ன நானே கேட்டுக்கொள்ள வேண்டும். தேவ தயவை அசட்டை பண்ணுகிறேனா? என் விசுவாசம் செயலின் மூலமாக நிரூபிக்கப்படுகிறதா? மத போர்வையில் நான் மறைந்திருக்கிறேன். மத போர்வை, மதம் அப்படின்றது அங்கத்துக்கு சொல்லப்படுறது. நம்ம ஊரில் சொல்லணும் அப்படின்னு சொன்னால் ஊரு, ஆமாம், ஊரு, ஜாதி, அந்த மாதிரி சில பேர்லாம் இருக்கும். சிலருக்கு பார்த்தீங்கன்னா அந்த பேருக்கு பின்னாடி என்ன இருக்கும், அவங்களுடைய கம்யூனிட்டி பேர் என்ன பண்ணோம் இருக்கும். சோ அண்ட் சோ நாயுடு, சோ அண்ட் சோ முதலியார் அப்படின்லாம் இருக்கும். இந்த போர்வையிலே நான் இருக்கிறேனா? அப்படி நம்ம இருந்தோம்னு சொன்னால் ஒரு நாள் எங்கே வந்து நிற்போம்? நியாயசனத்தில் நிற்போம். அப்போ என்ன பதில் சொல்ல போகிறோம்? கடைசியாக நான் போதிக்கிறதை பயிற்சி செய்கிறேனா? இதை ஒவ்வொரு நாளும் நம்மை நாமே கேட்டுக்கொள்ள வேண்டிய காரியம். அப்படி கேட்கும்போது ஒரு நாள் வரும், அன்றைக்கு நாம் தேவனுடைய நியாய சிங்காசனத்துக்கு முன்பாக நாம் நிற்போம். அப்பொழுது நாம் வெட்கப்படாமல் ஆண்டவரை நாம் எதிர்கொள்வோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த கேள்விகளை நம்ம ஒவ்வொரு நாளும் கேட்கவில்லை என்று சொன்னால் அன்றைக்கு ஆண்டவருடைய நியாய சிங்காசனத்துக்கு முன்பாக நாம் வெட்கப்படுகிறவர்களாக காணப்படுவோம். கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்க்கலாம்.